السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله المنعوت بجميل الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான உலமாக்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய தினம் சாதாரணமான தினம் அல்ல. இந்த இடத்துல நானும் நீங்களும் கலிமா சொன்ன முஸ்லீமாக இருக்கிறால் அது இந்த தினம்தான் அதற்கு காரணம். 1432 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. ரமலானுடைய குறை 17 அனைவர்களுக்கும் தெரியும். பத்ருடைய போர் நடந்த தினம். சுருக்கமாக சொல்றாண்டா, இரண்டாவது இஸ்லாத்துடைய 313 தூண்கள். இன்னைக்கு உலகத்துல எத்தனை லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகள் இருக்கிறாங்களோ, கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ, அத்தனை முஸ்லீம்களும் முஸ்லீமாக இருப்பதற்கு காரணம் இந்த தினம்தான். சஹாபாக்கள் நிரூபித்த தினம், ஈமானை ஹயாத்தாக்கிய தினம். இதனால்தான் பத்ர் சஹாபாக்களுடைய விடயத்துல கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஅமலு மா ஷி'தும் கத் வஜபத் லகுமுல் ஜன்னah. ரிவாயத் பலமாதி வருகிறது. 313, 315, 317, 319 அத்துணையும் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், சஹாபாக்களுடைய எண்ணிக்கை. ஆனால் பிரபல்யமான மஷ்ஹூரான கருத்து தான் 313. இந்த 313 பேருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதற்கு பின்னால நீங்க பூமிக்கு மேலால் வேண்டியது செய்யுங்க, எதை செய்தாலும் அது வஜபத் லகுமுல் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபுண்டா. சொர்க்கம் வாஜிப். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சாதனையா சாதிச்சிருப்பாங்க. அதனால கண்ணியமானவர்களே, ஆரம்பத்துல நான் இறக்கமா வேண்டிக் கொள்றேன், ஒன்றை மட்டும் நாங்க உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு வச்சுக் கொள்ள வேண்டும். நான் ஏன் சொல்றேன்டா, இன்றைக்கு நாம் இந்த வருடம் ரமலானை அடைந்திருக்கிற விதம் சாதாரணமான விதம் அல்ல, வளமைக்கு மாற்றமான விதம். இந்த கட்டத்துல நானும் நீங்களும் ஒன்றை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். ஏண்டா சிலங்க பேசுற பேச்ச பார்த்தா நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நேற்று ஒரு சகோதரர் கண்டியில் இருக்கும் போது சந்திச்சு சொல்றாரு, ஒரு வாலிபர் சொல்றான், சத்தியமான உண்மை, நான் ஏன் தான் முஸ்லீமாக பிறந்தேனோ தெரியாது. சுப்ஹானல்லாஹ், எனக்கு அப்படியே மேல் கூசி கொண்டு போச்சு. எப்படி வார்த்தை என்று பாருங்க, நவுது பில்லா. அந்த வாலிபர் எல்லாம் மன்னிப்பானா, ஹக்கான விளக்கங்கள் அவர்களுக்கு நசீபாக்குவானா. அதுவும் கண்ணியமான சிறிய ஒரு சோதனை. நாங்க என்ன 1000 வருஷம் வாழ வந்தவங்களா? என்னத்தை சாதிக்க போறோம் கண்ணியமானவர்களே? எங்கள் முழு பரம்பரையும் எல்லாம் பாதுகாப்பானா. கண்ணியமானவர்களே, படைத்தவன் நாடாமல் இந்த பூமிக்கு மேலால் எதுவும் நடக்காது. இது முஸ்லிமுடைய ஈமான்.
குர்ஆன் என்ன சொல்லுது? அது ஒரு காய்ந்த மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் பூமியில் விழ முடியாது. அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேதத்துக்கு சொந்தக்காரர், ஒரு நபியும் கூட, ஒரு அரசரும் கூட. எப்படி அல்லாஹ் பாடம் படிச்சுட்டாரு பாருங்க. ஒரு நபியும் தான், ஒரு அரசரும் தான். ஒரு சிற்றூருக்கு ஒரு அரசராக அனுப்பியதன் காரணமாக தன்னுடைய தர்பாரில் மந்திரிமார்களை வைத்துக் கொண்டு பல திட்டங்களை தீட்டினார்கள். நாட்டில் இது செய்ய வேண்டும், இப்படி இப்படி எல்லாம் முன்னேற்ற வேண்டும், இதையெல்லாம் இவர்கள் பொறுப்படுத்தி செய்ய வேண்டும். பெரிய பிளான், பெரிய திட்டம். சுபஹானல்லாஹ். வாஸ்தவம், யதார்த்தம். அரசராக இருந்தா திட்டம் தீட்டத்தாவணும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் வாராங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க ஒரு சிறு பகுதிக்கு அரசனாக இருக்கிறதுனால இன்னென்னவெல்லாம் சாதிக்கணும் என்று எத்தனையோ திட்டங்கள் தீட்டுறீங்கப்பா, நிறைய திட்டங்கள் போடுறீங்க. அல்லாஹ் விளங்கப்படுத்தினான், தாவூத் சத்தியமாக சொல்றேன், நீங்க 1000 திட்டம் என்ன, 1,00,000 திட்டம் தீட்டுங்க, சத்தியமாக சொல்கிறேன், அந்த திட்டங்களில் எந்த திட்டமும் இந்த பூமிக்கு மேலால் சத்தியமாக நடக்காது. ஆனாலும் நானும் திட்டம் தீட்டேன், அல்லாஹ் சொல்றான், நானும் திட்டம் தீட்டேன். ஆனா தாவூத், நான் தீட்டக்கூடிய திட்டங்களில் எந்த திட்டமாவது சரி இந்த பூமிக்கு மேலால் நடக்காமல் இருக்காது. இந்த ஈமான் முதலாவது என்னோட உள்ளத்துல வரணும். கண்ணியமானவர்களே, சூரத்து அபஸால் அல்லாஹ் சொல்றான், உலகத்தை நிர்வகிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில மலக்குமார்களை பொறுப்பு சாட்டி இருக்கிறான். இந்த ஆயத்துக்கு கீழான தஃசீருடைய உலமாக்கள் எப்படி விளக்கம் எழுதுறார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு கடைக்கு ஒரு கஸ்டமர் அனுப்புறதாக இருந்தாலும் அல்லாஹ் புறக்கி அனுப்ப வேண்டும். ஒரு கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு ஒரு மனிதனை அல்லாஹ் ஒரு கடைக்கு அனுப்புறானா அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தான் நடக்குது. யார் எந்த திட்டம் போட்டாலும் எதுவும் சரி வராது. அல்லாஹ் முடிவு செஞ்சது. கண்ணியமானவர்களே, இந்த ஈமான் எங்களுக்கு வர வேண்டும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 17வது நாளில் சாதிச்சு காட்டினர். என்ன சொன்னாங்க? சவுத் குகையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்துட்டாங்க. ஹிஜ்ரத் செய்து போறாங்க மதீனத்துல் முனவராக்கு. 3 நாள் சவுத் குகையில தங்குறாங்க. அபூஜஹல் ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்தை போட்டான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொண்டு வருவதற்கு 100 ஒட்டகம் வலை விரித்து தேடுகிறார்கள். சவுத் குகை அடிக்கி வந்துட்டாங்க. 2 பேரும் மாத்திரம் தாவிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுது. பயம். நான் போனா பரவாயில்ல யார சூழல, அபூபக்கர் மௌத்தாங்க, நீங்க போனா தீன் மௌத்தாகும். இஸ்லாம் தலைய குனிஞ்சாங்கன்னா பார்த்துடுவாங்க நாயகமே. பயந்தவங்க. ரசூலுல்லாஹ் பாவித்த வார்த்தையை ஹதீஸ்ல எழுதுறாங்க, லா தஹ்சன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் நாம எதுவும் நடக்காது. முஹத்திஸின் விளக்கம் எழுதுறாங்க, எப்ப ரசூலுல்லாஹ் அந்த காதலி காபீர்களுக்கு முன்னால இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்று பாவித்தாலோ 3 விதமான உதவியை கொண்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹை பாதுகாத்தார். 3 உதவி செஞ்சார். அதுல ஒன்று, முதலாவது உதவி சவுக்குகையில அந்த குகவாசல சிலந்தி வலையை கூடு கட்ட வச்சு அல்லாஹ் பாதுகாத்தான். இன்ன அவுஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் ஆக பலகீனமான வீடு ஒன்று இருக்கும் என்றால் அது சிலந்தி வீடுதான். அல்லாஹ்வுக்கு பெரிய பாதுகாப்பு இறக்கி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலந்தி வலையை வைத்து முதலாவது உதவி செய்தான். 2வது 2 புறாவை அனுப்பி அல்லாஹ் அந்த இடத்துல கூடு கட்ட வச்சு முட்டையிட வச்சு அல்லாஹ் பாதுகாத்தான். 3வது உதவி ஆச்சரியமானது. கண்ணியமானது, 3வது உதவி ஆச்சரியமானது. என்ன செய்தான் தெரியுமா? அந்த மலைக்கு ஏறுகின்ற நேரத்தில் தௌர்கோ உம்ரா போனவங்க, ஹஜ்ஜி போனவங்க பாத்திருப்பீங்க.
அந்த மலைக்கு ஏறுற நேரத்தில் அந்த பாலைவன மண்ணாக இருந்ததுனால 2 பேருடைய காலச்சு இருந்தது. மலைக்குள்ளா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேருடைய கால் பாதத்துடைய அச்சுகள் இருந்தன. இதையும் அல்லாஹ் பாதுகாக்க நாடினான். நாட்டில் பாவிக்கிறோமே அரணை என்று சொல்லுவோம், தெரியுமா? பாவிப்பாங்க, அரணை கடிச்சா மரணம் பண்ணுவாங்களே, ஒரு விதமான அரணை கடிக்கிறல்ல, அதனாலதான் மரணம் கடிக்காத மரணம்னு சொல்றாங்களோ தெரியாது. அந்த அரணைய அல்லாஹ் அனுப்பி 2 பேருடைய கால் பாதத்துடைய அச்சியையும் அல்லாஹ் அழித்து பாதுகாத்தான். சுபஹான். இந்த பாதுகாப்புக்கு பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? உலமாக்கள் எழுதுறாங்க, இவர்கள் படைத்த ரப்புல் ஆலமீன் மீது வைத்த நம்பிக்கை. சுபஹான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகம் மௌத்து வரைக்கும் சோதனை. குறிப்பாக இந்த முஸ்லீம்கள் 2 காரணத்தினால சோதிக்கப்படுவாங்க. 2 காரணத்தினால சோதிக்கப்படுவாங்க. ஒன்று, முஸ்லீமாக பிறந்ததினால சோதிக்கப்படுவாங்க. முஸ்லீமாக பிறந்தாவே சோதனை தான். ஏன்னா அவருக்கு தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய சொருக்கம் அது சொல்லேறதே. இந்த சோதனையில 1,24,000 நபிமார்களும் விதிவிலக்கல்ல. 1,24,000 நபிமார்களும் சோதிக்கப்பட்டாங்க. காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி சோதிக்கப்பட்டாங்க. நூஹ் நபி சோதிக்கப்படலையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்படலையா? ஹூத் நபி, சுப்ஹானல்லாஹ், ஷுஐப் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்காக கண்ணியமானவர்களே, முஸ்லீமாக பிறந்தான் யாராக இருந்தாலும் சரி, அவன் சோதிக்கப்படுவான் மௌத்து வரைக்கும். உலமாக்கள் எழுதுறாங்க, பிறக்கும் போது ஒவ்வொரு குழந்தையும் ஷைத்தானுடைய கில்லுதலின் மூலமாகத்தான் அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த கில்லுதனுடைய வருத்தத்தின் மூலமாகத்தான் குழந்தை அழுது கொண்டு பிறக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். பிறக்கும் போதே நோயினே, பிறக்கும் போதே சோதனை, பிறக்கின்ற குழந்தைக்கும் சோதனை, பெற்றெடுக்கின்ற தாய்க்கு பயங்கரமான சோதனை. உலகத்துடைய முடிவு ஒவ்வொரு மனிதனுடைய சோதனை உலகத்துடைய சோதனை அல்ல, சக்கராத் ஆக பயங்கரமானது. மனிதா, நீ பிறக்கும் போதே சோதனையோடு பிறக்கின்ற நீ இறக்கும் போது சக்கராத்துடைய சோதனை உலகத்துடைய சோதனைகளுக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான சோதனை. எனவே மனிதா, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் உனக்கு சோதனை தான், சந்தேகம் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லீமாக பிறந்தான் என்பதற்காக வேண்டி சோதிக்கப்படுவான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு விடயத்தை சொல்றேன் நான். எங்கட நபீத சோதனைய பற்றி சொன்னாதான் எங்களுக்கு இது சோதனையாண்டு நினைக்க தோன்றும். தூசிக்கும் இல்ல. 1432 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாளில் பட்ட சோதனை இருக்கிற அதோடைய சாயலும் கிடையாது என்று உலகத்தில். நாட்ட பேசல, உலகத்தில் தாய்க்குடைய சரித்திரம். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சில விடயங்களை மனம் துறந்து பேசலாது, இதயம் தாங்காது. எங்கட நபி எனக்கும் உங்களுக்கும் பட்ட அந்த சோதனைக்கு கண்ணியமானவர்களே வார்த்தையால சொல்லேலாது. எங்களுக்கு சரித்திரம் சொல்றதும் கேட்கிறதும் லேசி. சுபஹானல்லாஹ். யதார்த்தமா சிந்தித்தான் இதயம் தாங்காது. தாய்க்குரிய சரித்திரம் விளையாட்டா? 127 கிலோமீட்டர் மக்காவில் இருந்து 127 கிலோமீட்டர் கரடு முரடான பாதை, கற்பாறை. தாய்ப்புக்கு போனவர்களுக்கு தெரியும். அந்த கண்டு மலைகளை பாருங்க, அந்த வெட்டு கல் என்று சொல்லுவோமே, கையை வைத்து இழுத்தால் கீறிப்படும். ஒரு ரிவாயத்துல வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயுக்குடைய பணத்தை அந்த பட்ட சூட்டில், சுட்டரிக்கும் சூட்டில் செருப்பில்லாமல் தான் நடந்து போனார்கள். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு காம்பட் ரோட், ஏசி வாகனம், ஸ்லீப்பர் பஸ். சுபஹானல்லாஹ். 2 ஹவர்ல 3 ஹவர்ல போயிட்டு சேர்றோம். 127 கிலோமீட்டர் அந்த பயங்கரமான சூட்டுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனாங்க. கண்ணியமானவர்களே, விளையாட்டா?
ஏன் மக்காவுடைய பூமி சரிவரல்ல இஸ்லாத்துக்கு. தாயிஃபுடைய பூமி பசுமையான பூமி, செழிப்பான பூமி, குளிமையான பூமி. மக்களும் செழிப்பாய்ப்பாங்க, பசுமையாய்ப்பாங்க, மிருதுவாய்ப்பாங்க, நல்லவர்களாகிப்பாங்க. அங்க போய் இஸ்லாத்தை பரப்போமே. என்ன நடந்தது? 3 முக்கியஸ்தரை சந்திச்சாங்க. 3 பேரும் ரசூலுல்லாவை கேவலப்படுத்தினார்கள். ஒருத்தன் கேட்டான், அல்லாவுக்கு நபியா வேற யாரும் கிடைக்கலையாண்டான். எப்படி? சுபஹானல்லாஹ், உங்களை தவிர வேறு யாரும் அல்லாவுக்கு நபியா கிடைக்கலையா? நீங்க தானா கிடைச்ச? சுபஹானல்லாஹ், பொறுமையாயிட்டாங்க. 3 பேரும் ஏற்க மறுத்தது ஒரு பக்கம் பெய்த கண்ணியமானவர்களை செஞ்ச ஆக மோசமான வேலை என்ன தெரியுமா? வாலிபர்களையும் சிறார்களையும் ஏறி கருத்தை ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் ரசூலுல்லாவை கல்லால அடித்து 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 விரட்டினார்கள். ஒரு பைத்தியக்காரன சின்ன புள்ளகளை தூண்டி எப்படி விரட்டோ அது மாதிரி விரட்டினாங்க. ஒரு ஹகீகத் அல்லாஹ் இன்றும் அந்த மண்ணில் வைத்திருக்கிறான். சவுதியில ஆக பெரிய மென்டல் ஹாஸ்பிட்டல் தாயிப்ல தான் இருக்குது. எங்கே? தாயிப்ல. சென்ற வருடம் உங்களா போயிருந்த டைம் தாயிப்ல ஒரு சகோதரர் சந்திச்சு பேசுற நேரத்தில் அல்லாஹு அலம் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பரம்பரையிலையும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பைத்தியம் பிறக்குது. ஏன்? ரசூலுல்லாஹ்வை பைத்தியக்காரனை போல அடிச்சு விரட்டினாங்க. நஊதுபில்லாஹ். மஸ்ஜிது அத்தாஸ் சென்ற வருடத்திலிருந்து மூடிட்டாங்க. இறங்கினா 5000 ரியால் ஃபைன். அந்த இடத்தை பாக்குறதுக்கு பாக்கியம் இருக்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அங்கே அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வீட்டை கூட இடிக்க பாக்குறாங்க. அடிபட்டு பேச்சு ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தடியில தங்கிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் உடம்போ கல்லடிப்பட்டு ரத்தம் பார உடம்பு அல்ல ரசூலுல்லாஹ்களே. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் 10 சக்தி வாய்ந்த மனிதர்களுடைய சக்தியை கொடுத்திருக்கிறான். ஆனா எனக்கு ஏண்ட ரப்பு 10 நபிமார்களுடைய சக்தியை தந்திருக்கிறான். 100 பேருடைய பவர் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல. இந்த உடம்புல கல்லடிப்பட்டு ரத்தம் பாரண்டா 9 கிலோமீட்டரும் எவ்வளவு அடித்திருப்பார்கள். ஒரே இடத்துல கல் பட்டு 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 ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு வெடித்தது. வெடித்தது. எப்படி அடிப்பாங்க? இது அல்லாவுக்கு பிடிக்கல. அல்லாவுக்கே கோபம் வந்தது. அல்லாஹ்வுடைய தஜல்லியா குழுங்கியது. உடனே அனுப்பினான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை. போகக்கூடிய ஹபீப் இவ்வளவு ஈனரக்கம் இல்லாமல் நடந்திருக்கிறார்களே. ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு வார்த்தை சொல்லுங்க நாயமே, இவ்வளவு ஈனரக்கம் இல்லாமல் உங்களை அடித்து துன்புறுத்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், நீங்க மட்டும் ஓ என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமார்கள்ட்ட சொல்லி இந்த மலைகளை நெருக்கி இந்த தாயிப் மக்கள் அழிச்சு நாசமாக்குறேன். யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ அடிபட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வானம் இன்னமா அஷ்கு பத்தி சொன்னாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தையை பாவிச்சாங்களோ அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் பாவிச்சாங்க. வானம் ஜிப்ரீல், வானம், நான் ஏண்ட கவலையையும் ஏண்ட குமுறலையும் ஏண்ட ஏக்கத்தையும் நான் ஏண்ட ரப்புட்ட நான் முன்வைக்கிறேன். ஏண்ட பலகீனத்தையும் என்னுடைய சாதுரிய குறைவையும் நான் என்ற ரப்புட்ட முன்வைக்கிறேன். இவர்கள் அழிக்காதீங்க. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியாவது சரி பின்னால் இஸ்லாத்துக்கு வருவாங்க. எப்படி? கண்ணியமானவர்களே, மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதனால் தான் சரித்திரத்தில் எழுதுறாங்க. இந்த தாயிப்புடைய பயணத்துக்கு 2 மாசத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மிஅராஜுடைய பயணத்தை ஏற்பாடு செய்தான். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, மிஅராஜுடைய சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கும் போது 2வது வரியில எழுதுவாங்க, தஸ்லியத்தன் லின்னபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மிஅராஜுடைய பயணம் உலகத்துடைய சுன்னத்தை மாற்றி கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எத்தனை சயின்டிஸ்ட் வந்தாலும் இதை சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உலகத்துடைய சுன்னத்தையே மாற்றி 7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தகாவை தாண்டி 70,000 திரைகளை தாண்டி ரப்புடைய அரிசுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை எடுத்தார். ரசூலுல்லாஹ் எடுத்த அரிசுக்கு எதுக்கு தெரியுமா? தாயிப்ல பட்ட அடிக்கு மன ஆறுதலுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்த பயணம் தான் மேராஜுடைய பயணம். இப்படி பட்டிப்பாங்க.
சரித்திரத்தில் எழுதுறாங்க, சுபஹானல்லாஹ், சிதறத்துல் முன்தஹாவுக்கு போனோடனே ஜிப்ரீல் பின்வாங்குறாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் சொல்லா இதுக்கு அங்க என்ன அடையலாம், இந்த அளவு சரி, நாயமே இந்த அளவு சரி, இதுக்கு அங்கல நான் கால் எடுத்து வச்சா எரிஞ்சு சாம்பலா போவேன். சுபஹானல்லாஹ், எரிஞ்சு சாம்பலா போவேன். நீங்க போங்க, இதுக்கு பின்னால் உங்களுக்கு தான் அனுமதி நாயகமே. சிதறத்துல் முன்தஹாவில் இருந்து ரப்புல் அர்ஷுக்கு 70,000 திரைகளை தாண்டி போறாங்க. 70,000 திரைகள். யாரு கண்ணியமானவர்களே? ரசூலுல்லாஹ். ஒழுக்கத்தின் சிகரமே ரசூலுல்லாஹ் தான். அதை வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே எப்படி போக வேண்டும், பள்ளிக்குள்ளே எப்படி போக வேண்டும். சுபஹானல்லாஹ், ஒழுக்கம் கற்பித்த மாணவி அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போறாங்க, எப்படி நடப்பாங்க? முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? போட்டிருந்த செருப்ப கலட்ட பார்த்தாங்க. சிதறத்துல் முன்தஹால ரசூலுல்லாஹ்வுடைய செருப்ப கலட்டிட்டு காலடி எடுத்து வைக்க பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய வஹி அசரீரி வந்தது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹபீபே செருப்போட வாங்க, செருப்போட வாங்க. சுபஹானல்லாஹ். இங்க உலகத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூர் சீனா மலையில ரப்ப சந்திக்க போறாங்க. அந்த நேரத்துல இந்த உலகத்துல மலையில ஹஜ்ரத் மூசா செருப்போட ஏற பார்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலக்னா அலைக, மூசா செருப்ப கலட்டிட்டே இருங்கடா. அல்லாஹ் இங்க இந்த உலகத்துல அங்கே 7 வானத்தை தாண்டி, 7 வானத்தையும் தாண்டி, சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி ரப்புடைய அரிசிக்கு போறாங்க. அல்லாஹ் செருப்போட எடுக்கிறான். இந்த உலகத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செருப்ப கலட்ட சொன்னான். தப்சீரில் உலமாக்கள் விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், ஏன் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் செருப்போட வர சொன்னான் தெரியுமா? அந்த செருப்பு தான் தாயிஃப்ல ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தத்தை முத்தமிட்ட செருப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தத்தை முத்தமிட்ட செருப்பை அல்லாஹ் அரிசிக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினான். இப்படி என்றால் எப்படிப்பட்ட சோதனை அனுபவிச்சிருப்பாங்க கண்ணியமானவர்களே? நாங்க என்ன அனுபவிச்சிருக்கிறோம், என்னத்தை சாதிச்சோம் கண்ணியமானவர்களே? அட இதுக்கே நான் முஸ்லீமாக பிறந்தேன் ஏன் என்று பேசுகின்ற சமூகம் தஜ்ஜால் வந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? சஹீஹான ஹதீஸ் வருகிறது, இமாம் மஹ்தி வருவதற்கு சமீபித்து விட்டது. இதுக்கு பின்னால முஸ்லிம்களுக்கு உண்மையான தலைவர் என்று வேண்டுமாக இருந்தால் வர வேண்டும் என்றால் அது இமாம் மஹ்தியில் இருந்துதான் ஆரம்பிக்கும். அதுவும் அது கிதாபுகள் எழுதுகிறார்கள். அந்த இமாம் மஹ்தியோடு அந்த கஅபத்துல்லாஹ்வுல முதலாவதாக 313 மக்கள் தான் பைஅத் செய்வார்கள். சஹாபாக்கள், பதில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை தான் முதலாவது ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அவர்களோடு சேருவார்களாம். சுபஹானல்லாஹ். ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் சரி. 5 நேரம் தொழுது கொண்டு சும்மா வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரி வராது. இதனாலதான் 1,24,000 நபிமார்களும் பயந்த ஒருத்தன் இந்த பூமிக்கு மேலால் இருப்பான்டா, அது தஜ்ஜால். 1,24,000 நபிமார்களும் பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட தஹியாத்துல துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாப்பு ரப்பே. அவன் ஃபித்னா சாதாரணமான ஃபித்னா அல்ல, சாதாரணமான ஈமானோட அவனோட மோத முடியாது கண்ணியமானது. அதனால நானும் நீங்கள் கேட்க வேண்டிய துஆ, யா அல்லாஹ் அவன் வருகின்ற நேரத்தில் என்னுடைய ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றால் என்னை வாழவை ரப்பே. என்னுடைய ஈமான் பலகீனமாக இருந்தால் என்னை அவன் வரும் வரைக்கும் வாழ வைத்து விடாதே. இந்த உலகம் அந்த அமைப்பில் தான் போய்கொண்டிருக்கிறது. சில உலமாக்களுடைய கருத்து 2021 நவீன பேணுதலான கஷ்புடைய ஞானமுள்ள விலாயத்தை, இறை நேசம் என்ற அந்த பாக்கியத்தை அடைந்த சில உலமாக்களுடைய கருத்து, இமாம் மஹ்தி 2021 சில நேரம் வரையிலும். 100 வருஷத்துக்கு ஒரு ஹதீஸ் வருது, மாற்றம் வரும் பூமியில. இந்த ஆட்சி பறிபோனது 1923, 4வது கட்ட ஆட்சி 1923 தான் பறிபோனது. கண்ணியமானவர்களே, கிலாபத்துடைய ஆட்சி முஸ்தபா கமால் பாஷா அவருடைய கரத்திலிருந்து பறிபோனது. 2021 சில உலமாக்கள் சொல்றாங்க இமாம் மஹ்தி 2021 வருவாரு, வந்தா அவர்கள் யுத்தம் செய்து 2023 ஆகும் போது ஆட்சி மாறும். சுபஹானல்லாஹ். அல்லாஹு அலம். உலமாக்களுடைய கருத்து. ஆனால் உலகம் போற போக்க பார்த்தால் அப்படித்தான் விளங்குகிறது. எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனையாத்தான் இருக்கிறது.
ஆனா இதெல்லாம் ஆகிரத்தை பார்க்கும் போது பிரச்சனையே இல்ல கண்ணியமானது. அதான் நான் ரசூலோட பிரச்சனைய சோதனை, ஒரு சோதனை இது நான் சொல்றேன், ஒரே ஒரு சோதனை. சில ஹதீஸ்ல வருகிறது, ரசூல்லா வீட்டிலிருந்து வெளியாகினோடனே அபூ ஜஹில் ஒரு கம்பெடுத்து அடிப்பானாம் ரசூலுல்லாவுக்கு. ரசூலுல்லாவுடைய கால் சத வெடித்து ரத்தம் தெரிக்கும். அந்த தாய்ப்புடைய கருத்துல ஒரு கிதாப்ல நான் வாசிச்சேன். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, ஜிப்ரீல் நீங்க ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் என் வரைக்கும் 1,24,000 நபிமார்களுக்கும் நீங்க தானே அப்பா, இந்த வஹீக்கு பொறுப்போ, இந்த கட்டத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய வஹீயை நிறைவேற்றுவதற்கு பயந்த முடியாத சந்தேகம் ஏற்பட்ட கட்டங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சா? எப்படி அல்ல ஒரு கட்டளையை தந்தான், இதை கொண்டு போய் சேர்க்க ஏழுமா ஏலாம் போகுமான்னு வாழ்க்கையில பயந்த கட்டம் ஏதாவது இருக்கிறா? சொன்னாங்க, யார சொல்லலாம், 2 கட்டத்துல நான் பயந்தேன். முதலாவது, அந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் உடுத்தி இருந்த உடுப்பை கூட கலட்டி நிர்வாணமாக்கி கதற துடிக்க துடிக்க அந்த பால் கிணத்துல போட்டாங்க. கற்பாறை நிறைந்த கிணறு, தண்ணீர் கிணறும் ஆழமானது. அந்த நேரத்தில் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு வந்தது, ஜிப்ரீல் இந்த குழந்தை கிணத்துக்குள்ளே விழக்கூடாது, இவர் ஒரு நபியாக வரப்போகிறார், ஒரு நாட்டுடைய நிதியமைச்சராக வரப்போகிறார், அவரை தாங்கி பிடியுங்கள் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் யா ரசூலல்லாஹ், அந்த கட்டத்தில் நான் 4வது வானத்தில் இருந்தேன். எனக்கு பயம் வந்தது, குழந்தை விழுவதற்கு முன்னால் நான் தாங்கி பிடிப்பேனா இல்லையா என்ற பயம் வந்தது. அல்லாஹ்வுடைய கிருபை, அந்த புள்ள யூசுப் விழுவதற்கு முன்னால் இறக்கையால் தாங்கி பிடித்தேன். 2வது கட்டம் யார் சொல்லலாம்? தாயிப்ல நீங்க அடிப்பட்டீங்க நாயகமே, உங்களை அடிச்சு விரட்டினாங்க நாயகமே. நீங்க அந்த மஸ்ஜிது அத்தாசுக்கு முன்னால அந்த தோட்டத்துல மரத்தடியில போய் உட்கார்ந்து கொண்டு ஈக்கிறீங்க, வருத்தத்தோடு கெஞ்சி கொண்டு ஈக்கிறீங்க, அழுது கொண்டு ஈக்கிறீங்க, நடுங்கி கொண்டு ஈக்கிறீங்க. அந்த நேரத்துல உங்களோட விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தது. அந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, ஜிப்ரீல் என்னுடைய ஹபீபுடைய ரத்தம் நிலத்தில் விழக்கூடாது, அப்படி மண்ணில் விழுந்தால் இந்த உலகத்தையே நான் அழித்து நாசமாக்குவேன். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹபீபுடைய ரத்தத்தை இந்த பூமிக்கு நான் ஹராமாக்கிறேன், போங்க ரத்தத்தை தாங்கி பிடிங்க என்ற கட்டளை வந்தது. சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நான் 1வது வானத்தில் இருந்தேன், பயந்தேன். அந்த ரத்தம் விழுவதற்கு முன்னால் நான் தாங்கி பிடிப்பேனா இல்லையா என்ற பயம் வந்தது. அல்லாஹ்வுடைய கிருபை நாயகமே, விழுகிறதுக்கு முன்னால வந்து நான் தாங்கி பிடிச்சேன். கண்ணியமானவர்களே, சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? 1வது சோதனை, முஸ்லீமாக பிறந்தா ரசூலுல்லாஹும் விதிவிலக்கல்ல. நபி என்ன சாதாரணமான ஆள் அல்லாட்ட, அவங்க போறதுக்கு முன்னால எந்த நபிக்குமே சொர்க்கம் ஹராம். சுப்ஹானல்லாஹ், ஹராம். அந்த நபியே சோதிக்கப்பட்டாங்கண்டா களிமா சொன்ன நானும் நீங்களும் யாரு கண்ணியமானவர்களே? இந்த ஈமான் வரணும். முஸ்லீமாக பிறந்தால் நான் சோதிக்கப்படுவேன் என்ற ஈமான் இருக்கணும். மௌத்து வரைக்கும் சோதனான். ஆனா அந்த கட்டங்கள்ல நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம், ரசூலுல்லாஹ் இவ்வளவு அடிபட்டும் எதை சாதித்தார்களோ, எந்த பொறுமையை கையாண்டார்களோ, எந்த ஈமானை எடுத்தார்களோ, அந்த பொறுமையும் அந்த தவக்குலும் அந்த அண்ணங்குடி அசைக்க முடியாத நம்பிக்கையும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். 1வது சோதனைக்குரிய காரணம் முஸ்லீமாக பிறந்தது. 2வது மனிதன் சோதிக்கப்படுவதற்கு பிரதானமான காரணம் இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடிய பாவம். பாவம் சாதாரணமானதல்ல. பாவத்துடைய அகரம் பாவம் எங்கு செய்கிறோம் என்றதல்ல, எங்கு பாவம் செய்கிறோம் என்கிறதல்ல, எந்த இடத்தில் பாவம் செய்கிறோம் அல்ல. கண்ணியமானவர்களே, பாவம் தான் சொர்க்கத்தில் நடந்தாலும் சரி, அது சிறுபாவமோ பெரிய பாவமோ. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் தவறிழைத்தார்கள். செஞ்சது ஒரே ஒரு கட்டளையை மீறினது.
அந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க என்று நான் தடுத்தான். ஆனா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை மீறினாங்க. எந்த அளவுக்கு வரலாறு சொல்கிறது என்றால், ஹதீஸ் சொல்கிறது என்றால், சொர்க்கத்துடைய ஆடையை கூட கலட்டி நிர்வாணமாகத்தான் இந்த பூமிக்கு அல்லாஹ் தூக்கி வீசினார். சொர்க்கத்திலிருந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தூக்கி வீசியது எது? அவர்கள் செய்த ஒரு பாவம், ஒரே ஒரு பாவம். ஷைத்தான், இப்லீஸ் யாரு? சுப்ஹானல்லாஹ். என்ன நடந்தது? அவருடைய அங்கத்து என்ன? 80,000 வருஷம் சொர்க்கத்தில் இருந்தார். 80,000 வருடங்கள் இப்லீஸ். எப்படி? 40,000 வருடங்கள் மலக்குமார்களோடு இருந்தார். மலக்குமார்களோடு 20,000 வருடங்கள் மலக்குமார்களுடைய ஆசான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத் வருகிறது. 20,000 வருஷம் மலக்குமார்களுடைய உஸ்தாத். 14,000 வருடம், 14,000 வருடம் அல்லாஹ்வுடைய அர்ஷை தவாப் செய்த பெருமை ஒருத்தனுக்கு இருக்கும் என்றால் அது இப்லீஸுக்குத்தான். சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான அல்ல. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? இப்லீஸ் என்ன கொலை செய்தானா? இப்லீஸ் என்ன சாராயம் குடிச்சானா? இப்லீஸ் என்ன விபச்சாரம் செய்தானா? இப்லீஸ் என்ன வட்டிக்கு வியாபாரம் செய்தானா? இல்ல கண்ணியமானவர்களே, இப்லீஸ் செய்தது என்ன? இன்றைக்கு ஏந்த உங்களோட பார்வையில சர்வசாதாரணம். சர்வசாதாரணம், சர்வசாதாரண. நினைக்கிறதும் இல்லை, இதை விடுறது பாவமா என்று கூட நினைக்காத. என்ன? ஒரே ஒரு சுஜூத மறுத்தான். அதுவும் படைச்சவனுக்கல்ல, ஹஜ்ரத் ஆதமுக்கு செய்ய வேண்டிய ஒரே சுஜூதை மறுத்த தவறை செய்ததினால 80,000 வருடங்கள் சொர்க்கத்தில் இருந்த அந்த பட்டத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்தான். சொர்க்கவாதியாக இருந்தவனை அல்லாஹ் நரகவாதியாக மாற்றினான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய லஅனத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றினான். அவனுடைய கண்ணியமான சுவனத்தில் இருந்த அல்லாஹ் அவனை தவிர்த்து இந்த கேவலம் கெட்ட துன்யாவுக்கு தூக்கி வீசி அவனை நரகவாதி என்று அல்லாஹ் முடிவெடுத்தான். செஞ்சது ஒரே பாவம், ஒரு பாவம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் என்ன செஞ்சது? அழிக்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன? செஞ்ச பாவம். ஆது சமூகத்துடைய கூட்டம் அழிக்கப்பட்டதற்குரிய காரணம் செஞ்ச பாவம். ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளமும் அழிக்கப்பட்டதற்குரிய காரணம் அவன் செஞ்ச பாவம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. அது சிறிய பாவமோ பெரிய பாவமோ. இதனால் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு படையை, மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதியிடத்திலே அவர்கள் வசியத் செய்யும் போது, உபதேசம் செய்யும் போது சொன்னார்கள், இன்ன துனூப அக்வஃபு இன்தி மின் மகீதத்தில் அது. சொன்னாங்க, இந்த பாரு மன்சூர், நீங்க யுத்தத்துக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு வசியத் செய்து, இந்த எதிரிகளுடைய எதிர் நடவடிக்கையை விட, இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியை விட நான் பயப்படுவது என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய பாவத்தை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த எதிரிகளுக்காக எங்களுக்கு உதவி செய்யப்படுவதற்குரிய காரணமே அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தினாலதான். மன்சூர், நாங்களும் பாவம் செய்து விட்டோம் என்றால் நாங்களும் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசம் இல்லா போகும். அல்லாஹ்வுடைய உதவி தடைபட்டு போகும். எனவே எது மெஜாரிட்டியாக இருக்கிறதோ அதுதான் ஜெயிக்கும். எது ஆயுத பலம் இருக்குதோ, ஆள் பலம் இருக்குதோ, சக்தி இருக்குதோ அதுதான் ஜெயிக்கும். ஏன்? இருக்க வேண்டியது நாங்க எடுத்துக்கொள்ளல, பாவத்தை விடல்ல, ஈமான உறுதி எடுக்கல, அதனால சமமாகி விட்டோம். அதனால எது கூடுதலாக இருக்கோ அதுதான் நடக்கும். இந்த உலகத்தில் இன்று நடப்பதற்கு காரணம் இதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்கள், ஒரே ஒரு ஹதீஸ மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். பாவத்துடைய பயங்கரம் அஹ்மதுடைய ரிவாயத், இப்னு அபூ ஷைபால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் 2 விதத்துல சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று, ஒரு உதாரணம் காட்டினாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு பாவங்களை நான் லேசாக கருவதை எச்சரிக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு கூட்டம் போவாங்களாம், பிரயாணத்துல போற நேரத்துல சாப்பாடு இருக்கிறது, சமைக்க வேண்டும்.
இப்ப சொல்றாங்க அமீர் அவர்கள் போயிட்டு விறகு தேடிட்டு வாங்க, பத்த வச்சு நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். ஒருத்தர் ஒரு குச்சை கொண்டு வராரு, ஒரு குச்சை கொண்டு வந்து 50 பேருக்கு சமைக்கலுமா? 50 பேரும் போயிட்டு 50 குச்சை கொண்டு வராங்க. இப்ப லேசா சமைச்சு பத்த வச்சு சமைச்சு சாப்பிடுறாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இது மாதிரி தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம், அவன் தௌபா செய்யலண்டா சேர்ந்து 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 இந்த விறகு கூடி பத்த வச்சு எவ்வளவு பத்தி சாப்பாடு சமைக்கப்படுகிறதோ அது மாதிரி பாவம் கூடினா அல்லாஹ் துஹ்லிகஹு, அந்த சமூகத்தை அழிச்சு எரிச்சு நாசமாக்குவாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, 2 விடயம் நீண்ட நேரம் பேசிட்டேன். 2 விதத்தில முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவாங்க. 2 காரணத்தினால. ஒன்று, முஸ்லீமாக பிறந்ததற்காக வேண்டி சோதிக்கப்படுவாங்க, அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. 2வது, முஸ்லிம்கள் செய்கின்ற பாவத்தினால சோதிக்கப்படுவாங்க. இன்றைக்கு நாம் இன்றைய காலத்தை உற்று நோக்கும் போது இந்த சமூகம் செய்கின்ற பாவத்தினாலதான் அதிகமா இஸ்லாமிய சமூகம் சோதிக்கப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த 2க்கும் சொல்யூஷன் என்ன தெரியுமா? நாங்க மகஃபிரத்துடைய பத்தலிக்கிறோம். அல்லாஹ் பாவ மன்னிப்பு வாரி வழங்கக்கூடிய தரக்கூடிய மாதத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ரஹிம அம்பு ரஜுலின், ஒரு மனிதன் அவன் நாசமா போவான். யார் தெரியுமா? ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யார் தந்த பாவத்துக்கு தௌபா செய்து மீளவில்லையோ அவன் இந்த உலகத்துல நாசமா போவான் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, முதலாவது சோதனைக்குரிய காரணம் நானும் நீங்களும் பரிபூரண முஸ்லீமாக மாறணும், உண்மையான முஸ்லீமாக மாறணும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களா மாறினால்தான் அந்த சோதனைக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். பாவத்தை செய்து கொண்டிருக்கும் போது, உண்மையான முஸ்லீமாக இல்லாமல் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி இந்த சோதனைக்கு வராது. எனவே முதலாவது சோதனைக்கு நாங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவர்களாக, இறை அச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். 2வது சோதனைக்குரிய காரணம், நாம் செஞ்ச பாவத்துக்கு சொல்யூஷன், நாங்க செஞ்ச பாவத்துக்கு படைச்ச ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடித்து கதறி அழுது செஞ்ச பாவத்துல தௌபா செய்து மனித புனிதர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் 2வது காரணத்துடைய சோதனைக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த 2வது 10 மகஃபிரத்துடைய 10 கோடிக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். இந்த அடியான் கேட்க மாட்டானா மன்னிப்ப, நான் தாரேனப்பா கேளு என்று அல்லாஹ் கூக்குரல்கின்ற மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே கொஞ்சம் சிந்தனைக்கு எடுப்போம். இதுவரைக்கும் ஏதோ ஒன்று அடிப்படையில வாழ்ந்து விட்டோம், இதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று அடிப்படையில வாழ முடியாது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய எதிர்கால ஜெனரேஷன் இருக்கிறது, நாங்க தூர நோக்கத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டி இருக்கிறது. எனவே சிந்தனைக்கு எடுத்து கண்ணியமானவர்களே, இந்த ரஹ்மத்துடைய 10 இவ்வளவு இக்கட்டான நிலைமையில நாங்க ஈக்கிறோம் என்றா ஏனைய காலங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பமா தந்திக்கிறான். இந்த புனிதமான பரக்கத்தான மாதம், அல்லாஹ் இரக்கமாக இருக்கிற மாதம். ஏந்துவோம் கைய, வடிப்போம் கண்ணீரை, தொழுவோம் தஹஜ்ஜத்துல, கேட்போம் அல்லாஹ்ட்ட. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் அல்ல. அல்லாஹ் நினைச்சானண்டா எப்படி ஒரு நாள்ல தலையெழுத்த மாத்தினானோ அதே போன்று கண்ணியமானவர்களே, அதே ஒரு நாளை பயன்படுத்தி எங்களை தலையெழுத்த மாற்றி இந்த நாட்டில் எங்களை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் கண்ணியமாகவும் தலை நிமிர்ந்தும் பயம் இல்லாமலும் அச்சமில்லாமலும் வாழ்வதற்கு வழி செய்வதற்கு எங்களோட ரப்பு சக்தி வாய்ந்தவன். இதை உள்ளத்துக்கு எடுத்து சிந்தனைக்கு எடுத்து எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாங்க படைச்சவனிடத்துல கையேந்தி செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்து மனித புனிதர்களாக மாறி இந்த பூமிக்கு மேலால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் பெற்றெடுத்த எங்களுடைய குழந்தை செல்வங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், ரமலானுடைய ஒரு கண்ணியமான மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். ஆனா இந்த மாதத்துல சரியா தொழக்கூட எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லையா அல்லாஹ், நிம்மதியா கொள்ளக்கூடிய ஒரு கட்டம் இல்லையா அல்லாஹ். பயந்த நிலைமையில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், ஒரு ஆபத்தான கட்டத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் நாயனே, நாங்க உண்மையிலே பாவிகள் யா அல்லாஹ், உண்மையிலே பாவிகள் யா அல்லாஹ், மறுக்கல்ல யா அல்லாஹ். நாம் செஞ்ச பாவத்தின் காரணமானதான் இந்த சோதனையான கட்டம் யா அல்லாஹ், மறுக்கல்ல ஏற்றுக்கொள்கிறோம் நாயனே. ஆனா நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ கிருபையாளன் யா அல்லாஹ். எங்கட பாவத்தை விட ஓண்ட மஃபிரத்
விசாலமானது யா அல்லாஹ். உன்ட கோபத்தை விட உன்ட ரஹ்மத் விசாலமானது யா அல்லாஹ். உன்ட ரஹ்மத்துக்கு வரையறை இல்லையா அல்லாஹ். தாயுடைய உதாரணம் காட்டுகிறோம் இல்லையா அல்லாஹ். உன்ட ரஹ்மத்துக்கு இரக்கத்துக்கு அளவே கிடையாது. பெற்ற தாயை விட இரக்கமுள்ள ரப்பு என்று சொல்றோமே யா அல்லாஹ். அப்படிப்பட்ட உன்ட கையேந்திரோம் யா அல்லாஹ். நீதான் எங்களை ரப்பு யா அல்லாஹ். நீதான் எங்களை படைச்சவன் யா அல்லாஹ். இந்த நாட்டில் எங்களை படைச்சதும் நீதான் யா அல்லாஹ். இந்த நாட்டுல முஸ்லிமா வாழ வச்சதும் நீதான் யா அல்லாஹ். இந்த நாட்டுல நீ பிறக்க வச்சு எங்களை வாழ வைக்கிறாயோ யா அல்லாஹ். அந்த நாட்டுல நிம்மதியா வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கித்தா யா அல்லாஹ். எங்களை எதிர்காலத்தை சீராக்கித்தா யா அல்லாஹ். நாட்டில் உள்ள நிலைமைகளை சீராக்கித்தா யா அல்லாஹ். பயமில்லாத சூழல் இல்லாம ஆக்கிறியா அல்லாஹ். பயமில்லாத சூழலை தந்திரியா அல்லாஹ். நிம்மதியாக ஆரோக்கியமாக யா அல்லாஹ். பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் பீதி இல்லாமல் கலக்கம் இல்லாமல் யா அல்லாஹ். ஒற்றுமையாக ஐக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த ரமலான்ல நீ யார் யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை கொடுக்கிறாயோ நாயனே, அந்த ரஹ்மத்தோடு எங்களை சேர்த்துக்கோயா அல்லாஹ். எங்களோட பரம்பரையை சேர்த்துக்கோயா அல்லாஹ். இந்த பத்துல நீ எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு மக்ஃபிரத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ். அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கோயா அல்லாஹ். இந்த கடைசி பத்துல எத்தனை கோடிக்கணக்கான மக்களை நீ நரக விடுதலை கொடுப்பாயோ அல்லாஹ். அந்த கூட்டத்தில் எங்களை முழு பரம்பரையையும் சேர்த்திரியா அல்லாஹ். இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். மஸ்ஜிதையும் மதரசாவையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் தான் யா அல்லாஹ். ஆனா அவ்வளவு கேவலமானவர்கள் இல்லையா அல்லாஹ். நாங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இல்லையா அல்லாஹ். ஒரு எறும்பு மிடி வருவதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட எங்களுக்கு எத்தனையோ குறைகளை சுமத்துகிறார்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு யாரும் இல்லையா அல்லாஹ். படைச்ச நீ மட்டும் இருக்கிறாயா அல்லாஹ். ஒன்ன மட்டும் தான் நம்புறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு வேற யாரும் உதவியும் தேவையில்லை யா அல்லாஹ். உங்க உதவி எங்களை தந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த நாட்டில் இருக்க பின்னால் யா அல்லாஹ் நிம்மதியாக யா அல்லாஹ், ஆரோக்கியமாக யா அல்லாஹ், தலை நிமிர்ந்து யா அல்லாஹ் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களை நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பாதுகாத்திரியாளா, முஸ்லீம்களுடைய முஸ்லீம் வியாபாரிகளை பாதுகாத்திரியாளா, அவரோட சொத்து செல்வங்களை பாதுகாத்திரியாளா. இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் யாழ்லா கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் யாழ்லா நோன்பு துறக்கிறதுக்கு ஈச்சப்படம் இல்லாம நாட்டுல கஷ்டப்பட்டாங்க யாழ்லா. உடுக்கிறது உடுப்ப மாத்திரத்துக்கு உடுப்பு இல்லாமல் எல்லா உடுப்பும் எரிஞ்சு சாம்பலாகி யாழ்லா கஷ்டத்தோடு இருக்கிறாங்க யாழ்லா. 15 வருட காலமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நாட்டை விட்டு பிரிஞ்சு 15 வருஷ காலமாக வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த கட்டிய வீட்டில் 6 மாசம் தான் இருக்கும் யாழ்லா. சுக்கு நூறாக்கப்பட்டது யாழ்லா. இறக்கமுள்ள நாயனே நீ கிருபையாளர் யாழ்லா. நான் ஈமான் கொள்கிறோம் யாழ்லா. நீ யாரை பணக்காரன் ஆக்கினாயோ அவர்கள் பணக்காரர்கள் தான் யாழ்லா. நீ யாரை ஏழையாக வாழ வைத்தாயோ அவர்கள் ஏழைகள் தான் யாழ்லா. யாரும் யாருடைய சொத்தையும் செல்வத்தையும் கொள்ளையடித்து பணக்காரனாக முடியாது யாழ்லா. யாருடைய சொத்தை அழித்தும் அவனை ஏழையாக்க முடியாது யாழ்லா. இந்த ஈமான் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது நாயனே. எங்களுடைய முஸ்லிம் வியாபாரிகளுடைய வியாபாரத்தை பாதுகாத்து கொடுத்திரியாள்லா, பொருளாதாரத்தை பாதுகாத்து கொடுத்திரியாள்லா, சொத்து செல்வங்களை பாதுகாத்து கொடுத்திரியாள்லா, உடைமைகளை பாதுகாத்து கொடுத்திரியாள்லா, எங்களுடைய ஹக்குகளை உரிமைகளை பாதுகாத்து தந்திரியாள்லா. எந்த உரிமைகளும் பறிபோகாமல் பாதுகாத்து தந்திரப்பே. இந்த நாட்டில் மௌத்து வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக உனக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. கடைசியாக கொண்டே கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் நாயனே தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு சிரித்தவர்களாக சுவர்க்கத்தை பார்த்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த பாக்கியமான மௌத்தை மட்டும் எங்களுடைய முழு பரம்பரைக்குள் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்